வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை நீங்கள் அப்படியே நம்புகிறீர்களா அல்லது உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பார்ப்பீர்களா என வந்தவாசி பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் சுரேஷ் கேட்டதற்கு மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். இன்ஸ்டால எல்லாம் டீடைல்ஸ் வருது இல்லைங்களா, அதெல்லாம் நான் அப்படியே நம்ப மாட்டேன். ஆக்சுவலா அதுல என்ன இருக்குதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் அது செய்யலாமா செய்ய வேணாமான்னு தான் நான் யோசிப்பேன். மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஏன்னா மற்றவங்களுக்கு அதனால பாதிப்பு வரும். இதை அப்படியே நம்பிடுறாங்க நிறைய பேர். நம்பாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த ஜென்னிசர்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் வந்து அதுல வர எல்லாமே வந்து உண்மைன்ற மாதிரி நம்புறாங்க. உண்மைத்தன்மை ஆராய்ச்சி அதனோட நம்ப ஆரம்பிச்சோம்னா பரவாயில்ல. ஆனா எதுவுமே தெரியாம வரதை உடனடியாக ஃபார்வர்ட் பண்றது, அது ஃபார்வர்ட் பண்றதுனால என்ன, இந்த ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, இந்த கம்பெனி அந்த கம்பெனி, டூப்ளிகேட்டா இன்னைக்கு நிறைய வருது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல வர மெசேஜ் எல்லாம் எனக்கு நிறைய வரும். ஆனா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் ஒரு அழிவுக்கு அறிகுறி. ஃப்ரெண்டுங்க, ரிலேஷன்ஷிப் எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சா கூட அதை நம்பாத, ஒரு டைம் பாஸ் மாதிரி தள்ளி விட்டுருவேன். படிக்காதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, இதை நம்பி நிறைய ஏமாந்து போறவங்கலாம் இருக்காங்க. அதனால இது வந்து டைம் பாஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் வழிய மற்றதெல்லாம் நம்பிக்கின்னு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆன்மீகத்தை பத்தியோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பசங்க வந்து நிறைய பார்த்து கெட்டு போறாங்க, அதெல்லாம் நம்ம தவிர்த்துணுங்க. முக்கியமான விஷயம் மட்டும் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணுங்க. எல்லா விஷயமும் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். அதை அதுக்கப்புறம் தான் ஷேர் பண்றது எல்லாமே ஒரு முடிவு எடுக்கணும். அதுல முக்கால்வாசி பாதி தப்பா தான் இருக்கும். 8 hours ஜாப் முடிச்சுட்டு எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்போ வந்து ஆன்லைன், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்றது வந்து நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டா மட்டும் தான் பார்க்கணுமா கண்டி, அதை வந்து மற்றவங்க ஷேர் பண்றது, அதை நம்பி அதில் போயிட்டு பண்றது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வருது. வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை நீங்கள் அப்படியே நம்புகிறீர்களா என கேட்டதற்கு வந்தவாசி பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.